நான் சின்ன பையனாக இருந்தபோது இருந்திருப்பேன்ல, எப்படியா சின்ன பையனாக எல்லாமே இருந்திருப்போம் லைஃப்பில். இருந்தப்ப எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் நார்த் இந்தியன். 12 பைசா தான் வாங்குவார். அப்போது நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நாங்கள் அவற்றை அடிக்கடி போய் பார்ப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்பார். பசங்க போனாலே அவர் என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார், உனக்கு எத்தனை நாள் லீவு வேணும் அப்படிம்பார். நாங்கள் உடனே 3 நாள் அப்படிம்போம். 1 வாரம் தர்றேன் அப்படின்னு, உடம்பு சரியில்லை 1 வாரம் இவனுக்கு லீவு வேணும்னு எழுதி கொடுப்பார். எவ்வளோ நல்ல டாக்டர் பாருங்க அவர். அதனால் நாங்கள் அவர்கிட்ட தான் போவோம். அவர்கிட்ட நாங்கள் போய் உட்காந்துருக்கும் போது ஒரு தடவை குய்யோ முறையோன்னு அடித்து அழுதுகிட்டு ஒரு அம்மா ஓடியாருந்தது. இங்கே தபதபான ஓடியாரு. என்னமோ நடந்து போச்சுன்னு அவர் ரூம்லேருந்து வெளியே ஓடியாரார். என்னம்மா ஏன் கத்திரிங்கோ அவர் வெளியே ஓடியாரார். இங்கேருந்து ஐயா மாறி போச்சியா, ஐயா மாறி போச்சு. என்ன மாறி போச்சு? இந்த அம்மா பேரு பழனி அம்மாள். பொன்னியம்மாள்ங்கிற பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க. இவர் கம்பவுண்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த பழனி அம்மாளுக்கு பதிலாக பொன்னியம்மாள் பிரிஸ்கிரிப்ஷனையும் மருந்தையும் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டார் அவர். அது மாறி போயிருக்கு. அந்த அம்மா சாப்பிட்டுருச்சு. அது என்னமோ ஆயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு ஓடியாரு. மாறி போச்சுங்கோ, மருந்து மாறி போச்சுங்கோ, மருந்து சீட்டை மாறி போச்சுங்கோ. அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, நான் இப்போ மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு பேப்பரை வாங்கினாரு. இவரை பொன்னியம்மாள் அடிச்சுட்டு பழனியம்மாள்னு எழுதி கையில் கொடுத்துட்டு போலாம் நீங்கோ. அவருக்கு பொன்னியம்மாளுக்கு ஒரே மருந்து தான், பழனியம்மாளுக்கு ஒரே மருந்து தான். இந்த கம்பவுண்டர் இவ்வளோ பெரிய ஜாடியில் சேப்பு கரலில் ஒன்று கலக்கி வச்சிருப்பான் ஒரு பக்கத்தில். அப்புறம் ஏதோ ஒரு மாத்திரையை பிடிச்சி நியூஸ் பேப்பரில் மடித்து 3 பொட்டலும் வச்சிருப்பார். இது 2 தவிர ஒரு மருந்தே கொடுக்க மாட்டார். 12 பைசாக்கு வேறு எவ்வளோ கொடுக்க முடியும் அவரால்? ஆனால் அவர் ஒரு காலத்தில் மருத்துவம்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செஸ்ட்னா அது ஒருத்தர் இருக்காரு, லங்ஸுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ இதை நீங்க இந்த பிரிவுகள் வளர்ச்சின்னு சொல்வீங்களா? அதைத்தான் நான் வேற மாதிரி சொல்றேன். அந்த பிரிவுகள் பிளவுகளும் அல்ல, பிரிவுகளும் அல்ல, அவை பகிர்வுகள், பகிர்ந்து கொள்ளுதல். நான் இதை கவனிக்கிறேன், நீ அதை கவனி, நீ இதை கவனி. பகிர்வுகள் அற்ற ஒரு சமூக அமைப்பு உருவாகாது.